சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்குது, இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு, இதுக்கு மேலே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவரையுமே இவங்க வாழ்க்கையில் படாத பாடுகள் தாங்க, துன்பங்கள் தான். கூட இருந்தவர்களே இவர்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க. இவங்க முன்னேறக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய வாட்டி அவங்க முன்னேறணுன்றதுக்காக இவங்களை கூட வச்சுக்குவாங்க. இவங்களை ஆதாயம் தேடுவாங்க. இவங்களிடம் ஏதாவது ஆதாயம் பெற்று இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிம்மராசிக்காரர்களுடன் பழக்கம் வச்சுக்குவாங்க. எளிமையாக இவங்களும் ஏமாந்துருவாங்க. சிம்மராசிக்காரர்களும் எளிமையாக ஏமாந்துருவாங்க. எப்பயுமே ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றன்றது தொடர்ந்து அனுபவிக்கிறதுக்குள்ள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. இதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. இல்லை நம்ம யார் கூடயும் பழகாமல் இருக்கலான்னாலும் அதுவும் முடியாது. இந்த உலகத்தில் நம்ம யார்கிட்டையாவது பழகி தான் ஆகணும். அதே போல் சிம்மராசிக்காரர்களுடன் இருப்பவர்கள் ஒரு போட்டியோ ஏதோ ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், நான் உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயிக்க வைப்பாங்க. கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்க. அவங்களும் ஜெயிச்சிருவாங்க, அவங்களும் ஜெயிப்பாங்க. ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்க? முதல் இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னா கடைசி இடத்துல தள்ளி வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு வரக்கூடாது. உங்கள் கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது உங்களோட வளர்ச்சி எந்த இடத்துலையும் தடைப்பட்டு தான் போகும். முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும். கடனாக அதிகமாகிட்டே இருக்கும். கடன் சுமை தாங்கவே முடியாது. நீங்கள் நல்லது நினைச்சாலும் அது நல்லதாகவே நடக்காது. ஏதாவது ஒன்று செய்து நாம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு இன்னைய வரைக்கும் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. பொருளாதாரத்தில் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எடுத்த முடிவுகள் அத்தனையும் தவறான முடிவுகளாக எடுத்திருப்பீங்க. அது உங்களோட முடிவு கிடையாது இல்லையா? மற்றவங்க உங்களுக்கு சொன்ன ஆலோசனை அப்படி எதையாவது சொல்லி விட்டுட்டு போயிடுறது. நீ அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணால் சரியாயிடும். அங்கே அதை பண்ணியிருக்காங்க, அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க, அதே போல் நீ பண்ணு அப்படின்ட்டு. அது எப்படிங்க? ஒரு தைரியமானவங்க நீங்கள் ரொம்ப அறிவாளிங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகம். எப்பயுமே எந்த ஒரு செயல்னாலும் ரொம்ப தைரியமாக யோசிக்காமல் செய்கிறவங்க. அதனால தான் மாட்டிக்கிறீங்க. ரொம்ப தைரியமாக யோசிக்கணும். எந்த செயலாக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க அங்கே செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க, நீ இங்கே செய்யணும் பொழுது அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி, அவங்க அதில் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு எதுவுமே தெரியாமல் உங்களை அவங்க ஊக்கம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை செய்ய போய் நிறைய இடத்துல தோற்றுருப்பீங்க. பொருளாதார விரயம் ஏற்பட்டிருக்கும். இதனாலே குடும்பத்துக்குள்ளேயே அவங்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். குடும்ப உறவுகளும் உங்களை மதிக்காமல் போயிருக்கலாம். நிறைய இடத்துல நிறைய பேர் தோற்று தாங்க குடும்பத்துக்கிட்டே வென்று செய்ய முடியாமல் குடும்பத்துக்கிட்ட அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. குடும்பமே உங்களை அங்கீகாரம் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் செயல்பாடு இருந்திருக்கும். குடும்பத்துலேயும் அவங்களும் வருத்தப்படுவாங்க. இப்படி இருக்கே, இந்த சிம்மராசியில் பிறந்த ஒரே காரணத்துக்காகவே இப்படி இருக்கிற அப்படின்ட்டு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன கடவுளே, என்னை இப்படி பாடாப்படுத்துகிற, யாருமே என்னை மதிக்க மாட்டுறாங்க, நீயும் என்னை மதிக்க மாட்டுற, என்னை கைவிட்டுட்டியே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, எனக்கு யாருமே உதவி பண்ணலையேன்னு நீங்களும் வருத்தப்படுவீங்க. நிச்சயமாக கடவுள் உங்களை கைவிடலைங்க. வேறு வழி இல்லாமல் நீங்கள் செய்த சின்ன சின்ன தப்புக்கு அந்த சரி பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்குறீங்க. அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் எந்தவித உறவில் இருக்காங்களோ அந்த உறவோடு நிறுத்திக்கணும். உள்ள வரைக்கும் அந்யோன்யமாக ஏற்பட்டு போகிற பிரச்சனையால் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அவங்க உங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க, அதை செய் இதை செய்யின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களை ஆர்டர் போட்டு நீங்கள் அவங்க பேச்சை கேட்டு செய்யணுன்ட்டு அதையும் செஞ்சுருப்பீங்க. இதோட விளைவும் நீங்கள் நிறைய தேவையில்லாத பிரச்சனையை சந்திச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் உங்களை சந்தேகப்படுற அளவுக்கு கூட போயிருக்கலாம். என்ன இது ஏதோ தப்பாக படுதேன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சாதாரணமாக தான் அதை பழகிருப்பீங்க, சாதாரணமாக தான் பேசியிருப்பீங்க. இதுவே பெரிய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நீங்கள். அதே போல் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு நீங்கள் முடிவு பண்ணும் பொழுது தைரியமாக மட்டும் இருந்தால் பத்தாதுங்க. சகல விதத்தையும் தெரிஞ்சுக்கணும். எந்த தொழில் செய்தால் சரியாக இருக்கும்னு நீங்கள் இன்ன வரைக்கும் புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் ஏதோ தானோன்னு எல்லாத்துலேயும் முதலீடு பண்ணி எல்லாத்துலேயும் ஏமாந்து இன்றைக்கி வெறும் கையை வச்சு நிற்கும் பொழுது யாரும் திருப்பி உங்களை தூக்கி விட மாட்டாங்க. ஏற்கனவே சொன்னாங்க பார்த்தீங்களா, இதை செய் அதை செய்யணும், இப்போ கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நல்ல பலன் நல்ல பணவரவு ஏற்படக்கூடிய காலங்களாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு உறவினர்களால் தொல்லை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் அவங்க வருவாங்க. உறவினர்கள் தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அதே போல் அவங்க பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தாங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தில் தான் கை வைக்கிறதுக்கு வராங்க.
எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பணத்தை எங்கேருந்து வர விடாமல் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அப்படியே வந்தாலும் அதை அவங்க பயன்படுத்திக்குவாங்க, உங்களுக்கானதை கொடுக்கவே போகிறதில்ல. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த உறவுகள் வந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்கள் பொறுப்பு, உங்கள் கடமை. கவனமாக இருக்கணுங்க. எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும். உங்களை அதுக்கு தான் இவ்வளோ தூரம் கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க கடவுள். எப்பயுமே கஷ்டப்பட்டவங்க நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு தாங்க வருவாங்க. எப்பயும் வலிகளை தாங்கினவங்களால மட்டும்தாங்க பெரிய பதவிக்கோ பெரிய அந்தஸ்துக்கோ உயரமான இடத்துக்கோ போக முடியும். ஒருத்தவங்க இந்த நிமிஷம் அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதுக்காக நீங்கள் அதே இடத்துல நிற்க போகிறது கிடையாது. கால மாற்றம் ஏற்படும். காலம் சுழண்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த காலச்சக்கரத்தில் நாமளும் ஒரு நல்ல இடத்துக்கு மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு தான் பார்க்கணும். இந்த டைம் போயிட்டு மன உளைச்சலை ஏற்படுத்திக்கவே கூடாது. ஏற்படுத்தினவங்க ஏற்படுத்தினதாகவே இருக்கட்டுங்க. பிரச்சனை கொடுத்தவங்களாவே இருக்கட்டும். நீங்கள் உங்களோட கடமையை மட்டும் பாருங்கள். அவங்களெல்லாம் சிந்தனையில் வைக்காதீங்க. நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணணும், உங்கள் குடும்ப உறவுகளோட ஒற்றுமையாக எப்படி இருக்கணும்னு மட்டும் பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் உறவினர்களால் மட்டும் உங்களுக்கு தொல்லை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆனால் நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இப்போ கிடையாது. உறவினர்களால் மட்டும்தான் இருக்குது. அதே போல் பங்காளிகள்னு சொல்லக்கூடிய உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை அதிகமாக வருங்க. இது வரைக்கும் சொத்தே பிரிக்காமல் வச்சுருந்தவங்க கூட இப்போ திடீர்னு நான் பிரிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு உங்களை போட்டு வம்பிழுப்பாங்க. இப்போ பிரிக்க வேண்டாம், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். உங்களோட உரியது எங்கேயும் போகாது, உங்களுக்கானது உங்கள்கிட்டயே இருக்கும். இப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அதிலேருந்து ஆதாயம் தேட தான் பார்ப்பாங்க. கூட பிறந்த உங்களுக்காக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்க போகிறவங்க கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய கால நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அந்த உறவினர்களால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பங்காளிகளாலேயும் பிரச்சனை இருக்குது. எந்த காரியம் எடுத்தாலும் தடை. அது தடை வர்றதுக்கு அவங்க அவ்வளோ பிரச்சனை அவங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தடை ஏற்படுறதுக்கு எல்லா விதத்துலேயும் சூழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க. சூழ்ச்சி தாங்க இப்போ உங்களை நிறைய இடத்துல பாதிக்க வச்சிருக்கு. சூழ்ச்சியோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. ஏன்னா நீங்கள் நல்லவங்க கூட இல்லை. உங்களை நல்லவங்க கூட இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு எந்த கிரகம் சரியாக இருந்தாலும் எந்த கிரக நிலவரம் சரியாக இல்லைனாலும் நல்லவங்கள் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நல்லது செய்கிறவங்க இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு நீங்கள் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பீங்க. அப்படி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கூட இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு உதவியோ நல்ல எண்ணமோ கிடையாதுங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க தான் இன்னைய வரைக்கும் உங்கள் கூட இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு முறை நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிலைக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க தான் இப்போ வரைக்கும் உங்கள் கூட இருக்காங்க. நீங்கள் அவங்கள விட்டு விலகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். இல்லையா அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைக்கிறதுக்கு பாருங்கள். ரகசியமாக இருங்க. எல்லாத்தையும் ரகசியத்தை வச்சாதான் நீங்கள் காப்பாற்றிக்கிட்டாதான் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணிட முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனமும் அறியாமையமாயும் போயிடும். தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் உங்களை இதெல்லாம் வெளியே சொல்லி அதிலிருந்து நீங்கள் தோல்வி அடையணும்னு அவசியம் கிடையாது. நிச்சயமாக மனமாற்றத்துக்கு வாங்க. உங்கள் மனசை அப்படியே வச்சிடலாமல் புதிய மாற்றத்துக்கு வாங்க. கூட இருக்கிற குடும்பத்தை மட்டும் நம்புங்க. மீதி வெளி உறவுகளை முடிந்த வரைக்கும் என்ன ஏது அப்படின்ற இடத்துல எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதையும் தாண்டி நான் உங்கள் கூட உறவோடு தான் இருப்பேன் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிவகை கிடையாதுங்க. நிச்சயமாக கிடையாது. கிரக நிலவரம் இப்போ நல்லா தான் இருக்குது. சந்தோஷமான அமைப்பு ஏற்படக்கூடிய அது காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது. பண வரவும் நல்லா தான் இருக்குது. சிறப்பான ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. போனது போகட்டும்னு சொல்லிட்டு விட்டால் கூட இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாகவே தாங்க இருக்குது. இந்த காலகட்டத்தை சிம்மராசிக்காரர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். உற்சாகமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். எந்த விதத்துலேயும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. பலகீனத்தை மட்டும் காமிக்கக்கூடாது. நடக்கிறது இதுதான், நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு துணிச்சலாக இருங்க. தைரியத்துக்கு சொந்தக்காரங்களும் நீங்கள் தான். அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகளை எளிமையாக இழுத்துக்கிட்டு வந்து விடுறவங்களும் நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன வயசு பிள்ளைங்களாக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு வரன் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா உடனே அது நல்ல வரனாக இருக்குதா என்னன்னு பார்த்து நல்லபடியாக பெற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்ல வரனே வந்திருக்கோம், குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்கலாம். ஆனால் உங்களோட குணத்துக்கு என்ன பண்ணிடுவீங்க, டக்குன்னு எனக்கு தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதனால் இழப்பும் உங்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே தாங்க இருந்துகிட்ருக்கு. இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது அது. ஏன்னா எதையும் ஆலோசனை பண்ணுறது கிடையாது. எதையுமே ஆலோசனை பண்ண மாட்டாங்க. எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு பண்ணதோட விளைவு தான் நிறைய சந்திச்சிட்ருக்கீங்க.
அதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. முடிவு பண்ணும் பொழுதே, முக்கியமாக நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு முடிவு சிந்தனை தெளிவாக தான் கிடைக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துறீங்க பார்த்தீங்களா? இதில் தாங்க பிரச்சனை வருது. முடிந்த வரைக்கும் நீங்கள் அறிவாக சிந்தனை பண்ணுங்கள். அறிவோட சிந்தனையை யோசிங்க. செய்ய வேண்டிய வேலைகளை சிந்தித்து செயல்படுங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படும். சொந்தக்காரர்கள், உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பி, சகோதர வழி, இரத்த சம்பந்தப்பட்ட வழிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த ஓராண்டு காலமே நீங்கள் ஜாக்கிரதையாக தாங்க இருந்தாகணும். வேறு வழியே கிடையாது. இந்த ஓராண்டு காலம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா குடும்பத்துலேயும் சிக்கல் ஏற்படும். பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காமல் இருக்கும். இதெல்லாம் வராமல் இருக்கணும். இறைவனோட துணை உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஆலோசனை மட்டும் பண்ணுங்கள். தைரியமாக இருங்க, துணிச்சலாக இருங்க. வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.